ஹாய் வியூவர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்குதா? இன்றைக்கி வந்து நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னே புத்தாண்டுக்கு. அதுக்குள்ள வீடியோ வந்து நான் உங்களுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லியிருப்பேன். என்ன விளக்குன்னா, அந்த ஒரு பிள்ளை டெய்லர் கிளாஸ்க்கு வந்து பற்றில அது என்ன தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து 2 மெத்தேடில் நம்ம வந்து கட்டிங் வெட்டோம். 2 மெத்தேட்லன்னா ஒன்று வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு, ஒன்று வந்து கட்டிங் வெட்டோம். அப்புறம் இன்னொன்று வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நம்ம வந்து ஒரு மெத்தேட் இருக்குது, சின்ன மெத்தேட். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பழகினேன்னு வச்சுக்கோங்க, புதுசாக பழகிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நானெல்லாம் பழகும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் பழகினேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த டவுட் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாக்கெட் இப்போ எடுத்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கிடச்சுன்னா, இது நியூஸ் பேப்பர் எல்லா வீட்லேயுமே இருக்கும். கிடச்சா இல்லைன்னா பிளெயினாக கடையில் விற்கும், அந்த மாதிரி சீட்டு கிடச்சினாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது சும்மா வேஸ்ட்டு தான் நமக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நிறைய இருக்கும் பார்த்தியா உங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஜாக்கெட்டில் கட்டிங் வெட்டி மாதிரி இருந்தால் எப்படின்னா, நம்ம இந்த 2 சென்டர் பாயிண்ட் பிடிச்சி நம்ம இப்படி கட்டிங் வெட்டி நீங்கள் வந்து நம்ம இப்படி சொல்லி தருவோம். நாங்கள் 1.5 இன்ச் எடுத்து. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மெத்தேடில் வந்து நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஜாக்கெட்டில் வெட்டி பழகிச்சுன்னா, நம்ம வந்து புதுசாக பழகியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த பின்சிங் கரெக்டாக கொடுக்கணும், இப்படி வெட்டணும்னு அது அவங்க வந்து சீக்கிரமான மெத்தேடில் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம புதுசாக பழகிய மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேப்பரில் இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி துணி ஒன்று ஜாக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த ஜாக்கெட்டை நீங்கள் விட்டுடுங்க. இந்த ஜாக்கெட்டை வந்து நம்ம கணக்கில் வைக்க வேண்டாம். புதுசாக பழகியவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அளவுகள் எதுவுமே வேண்டாம், நீங்கள் அளவுகள் எதுவுமே வச்சுக்காங்க. இப்போ எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நானெல்லாம் அப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பேன். கொடுத்து இல்லையே இந்த பேப்பரில் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டு தான் நல்ல துணியில் வச்சு நான் வந்து கட்டிங் வெட்ட சொல்லுவேன். இந்த பேப்பர்லேயே தெளிவான பிறகு அவங்கள வந்து அப்புறம் நார்மல் துணி கொடுத்து அதிலே கட்டிங் வெட்ட சொல்லிவிடுவேன். இப்போ இந்த யூடியூப் பார்த்து வந்து பார்த்தில ஒரு பிள்ளை, அவளுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பரில் தான் 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தேன் நான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்து ஓப்பன் இருக்குன்னு, இந்த பக்கம் வந்து ஓப்பன் இருக்கக்கூடாது. இப்படி சும்மா ஒரு அளவு வேணுன்னா உங்களுக்கு என்ன 2 இன்ச்சுன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அந்த 2 இன்ச்சு தான் வைக்கணுமான்னு கண்டிப்பாக கேட்பியா. அதெல்லாம் வேண்டாம். இப்போ இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சொல்லி மட்டும் நான் தரேன். ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு அப்படி டவுட்னா ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சும்மா இப்படி மார்க் பண்ணி பாருங்கள். மஞ்சள் கலர் கோடு மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஒரு மார்க் போட்டுட்டு நமக்கு வந்து நீளம், நீங்கள் இது வந்து சும்மா ஒரு வித்தியாசத்தில் பழகிக்கோங்க. இதுலேருந்து ஒரு நீளம் எடுக்கணும். ஒரு நீளம் எவ்வளோன்னா ஒரு 13 இன்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் 12 வைக்கக்கூடாதா, 11 வைக்கக்கூடாதாக்கா, அப்படி இல்லை. அது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. நம்ம 2வது பழகிக்கலாம். முதல்ல வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த பேப்பரில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது சும்மா வேஸ்ட்டாக தாங்க போகாதனால நம்ம வந்து காசு எல்லாம் இது வந்து நமக்கு ஆகாதனால இது வந்து இதிலே இந்த மாதிரி பழகினேன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கட்டிங் மெத்தேட் வந்து புரியும். இந்த மாதிரி சும்மா ஒரு கீழே ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஹைட்டு ஒரு 10 இன்ச்சோ எது உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ சும்மா அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல பழகும்போது இப்படி பழகிக்கோங்க. ஒரு ஹைட்டு நீளம், இந்த நீளம் இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதில் ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2, 2.5 உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணாலும் நீங்கள் பழகியவங்க எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 2.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சு நான் வைக்கேன். அப்புறம் இது என்னதுன்னா, இது வந்து முன்கழுத்துன்னு நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. முன்கழுத்துன்னு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. முன்னாடி இது வந்து நீளம்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இது 2 கீழே மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே இது 2 அட்டத்துக்கு மேலே நம்ம அடிக்கும் பார்த்தீங்களா, அட்டம் கிடையாது, வந்து ஷோல்டர். அதுக்கு வந்து ஒரு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி இது 2 இதில் அட்டம் வரும் பாருங்க. அதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த இன்ச்சு கணக்கு வந்து சும்மா தான் நான் சொல்லுதேன். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும்க்கா, அதுக்காக வந்து 2.5 இன்ச்சு தான் போடணுமாக்கா, 2 இன்ச்சு 2.5 தான், அதுக்கு மேல் வரக்கூடாதா அப்படின்னு வந்து நம்ம கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரைனிங்காக மட்டும்தான் நான் அந்த அளவு சொல்லுதேன். நீங்கள் சும்மா வந்து இப்படி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஹைட்டை போட்டுக்கோங்க. அடுத்த முன்கழுத்து, அந்த ஷோல்ட்ரு நான் வந்து கொஞ்சம் விளக்கத்தோடு சொல்லித்தரேன். அப்புறம் நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து இங்கே அரைஞ்சி விட்டுருக்கு. நீங்கள் வேறு எங்கேயுமே விட வேண்டாம்.
அப்படியே கீழே இந்த ஆம்கோல் அளவு நமக்கு மாறி மாறி வரும். 3.5 இன்ச் வரும், 4 வரும், 4.5 வரும், 5 வரும், 5.5 வரும். அதுக்கு மேலே போகாது நமக்கு. 38, 28, 40 சைஸ் வரும். பதில் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த பாடி அளவு மாறும். நம்ம இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 4 இன்ச்லேருந்தே பழகிக்கோங்க. அந்த அளவுகளுக்கு வந்து மாறும். நீங்கள் இந்த மாதிரி பழகினாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாக்கெட் வெட்டி பழகலாங்க. உங்களுக்கு நீங்கள் துணியில் தான் போட்டு வெட்டி பழகணுலாம் கிடையாது. இப்போ ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோட்டில் நீங்கள் வளைவு வரும் பற்றில உங்களுக்கு அந்த வளைவு வரலன்னு இதுலேருந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த 1 இன்ச்சு எடுத்துட்டு, ஆனால் இந்த எந்த அளவுகள் மாறலாம் அந்த 1 இன்ச்செல்லாம் அதே அளவு தான் வரும். இப்போ வரல இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஒரு சுற்றளவு வரும் பார்த்தலாம், நமக்கு சுற்றளவு விடக்கூட நீங்கள் வந்து இந்த கழுத்து இந்த கழுத்தை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. கழுத்து வந்து நான் இப்போ சும்மா ஒரு 8 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 8 இன்ச்சு வச்சுக்கலாம், 6, 7 எப்படி வேணாலும் வர. நான் ஒரு 8 இன்ச்சில் முடிச்சுக்கிறேன். இந்த நீளம் இது வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு வந்து அழகாக அந்த ரவுண்டு ஷேப் மாதிரி வரும். பாருங்கள், இப்போ இந்த பேக் தட்டை வந்து இப்படி நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு இந்த ஆம்கோல் அளவு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல் அரைஞ்சிக்கணுமா. இப்போ இதுலேண்டு இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இதுலேருந்து இந்த சுற்றளவு ஒரு நம்ம சும்மா ஒரு உத்தேச அளவு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஜாக்கெட்டில் நம்ம பழகிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு 40 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு 40 இன்ச்சில் நமக்கு வந்து பகுதி எவ்வளோ வருது, நமக்கு பகுதி வந்து 20 வருது. 20ல் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க. 21 வருதா, 21ல் வந்து நமக்கு பகுதி எடுக்கணும். 10.5 வரும். பேக் தட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு 10.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு எப்படி வைக்க வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கட்டிங் எப்படி வெட்டணும்னு சும்மா ஒரு அளவுகளை வச்சு வெட்டி பழகுங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட்டை போட்டு வெட்டும்போது தான் உங்களுக்கு அது வந்து புரியும். அப்புறம் இந்த இடுப்பளவு கீழே வருது பார்த்தீங்களா, இது அதே மாதிரி சும்மா இப்போ நம்ம இது வந்தோன்னா எப்படி இடுப்பு வந்து உள்ளே ஒரே சமமாக வராது, எப்படியும் கொஞ்சம் உள்ளாடி தான் போகும். நீங்கள் இடுப்பளவு வந்து ஒரு உங்களுக்கு இப்போ நமக்கு 10 இருக்குன்னா எப்படியும் ஒரு 2 இன்ச்சு நமக்கு கம்மியாக தான் வரும், அதே அளவில் வராது. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்குன்னா நம்ம கொஞ்சம் உள்ளாடி தள்ளி நீங்கள் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பளவு. நான் வந்து சும்மா ஒரு வித்தியாசம் ஒரு 9 இன்ச்சு தான் வச்சுருக்குது, அந்த அளவு வராது. நம்ம வந்து அளவுகள் எடுக்கலை, சும்மா தான் ஒரு அளவு போடுது. இப்படி நேரே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பழகும்போது இந்த மாதிரி பழகினீங்கன்னா இது வந்து உடனே பழக முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு இந்த பேக் தட்டை மட்டும் ட்ராயிங் வரையுங்க. நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். நல்லா நீங்கள் ப்ளவுஸை போட்டு வெட்டி பழகினீங்கன்னா புரியறதுக்கு நமக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும். அதே மெத்தடில் போயிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு அளவு போட்டு தந்தாலும் உங்களுக்கு வந்து அது தெரியாது, எப்படி தைக்கணும்னு நமக்கு வந்து அது வராது. இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நல்லா பழகலாம். இந்த மாதிரி ஒரு 2 நாள் ட்ரைனிங் பொறுமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த வளைவு பற்றியெல்லாம் அந்த வளைவு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இந்த வளைவெல்லாம் வராது. இப்படி இந்த வளைவு வெட்டினா ரொம்ப கை விரைக்கும். அதேமாதிரி இப்படி நீங்கள் வெட்டும்போது இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவுலேருந்து கத்திரி கையில் எடுக்கவே செய்யாதீங்க, நடுங்குது ஒரு சிலவங்க. இந்த கத்திரி இந்த வரும்போது இப்படி பாருங்கள், அசால்ட்டாக அப்படியே வளைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்வீஸ் வச்சுக்கா எங்களுக்கு புதுசு அதனால் அப்படி வரேன்னா நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து முதல்ல கற்றுக்கிட்டு வராது. எல்லாரும் பொறுமையாக நீங்கள் அந்த இடத்துல வரும்போது அப்படியே நின்று வெட்டிக்கோங்க. இது வந்து நான் சும்மா தான் வரைஞ்சிருக்கேன், இது இவ்வளோ மேலே வராது. இந்த அளவுக்கு 10 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக தான் வந்து இப்படி போட்டிருக்கேன். சும்மா இந்த மாதிரி வெட்டி எந்த அளவு இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவு எடுத்துகிட்டு இப்படி வெட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ பெரிய அளவுக்கு கை வந்து இவ்வளோ வராது, இன்னும் நமக்கு இறங்கி தான் வரும். இது வந்து சும்மா ஒரு ட்ரைனிங்காக உங்களுக்கு வந்து இப்படி வெட்டி பார்த்திக்கலாம். இப்படி வெட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. பாருங்கள் பார்த்திங்களா, இப்படி நீங்கள் வெட்டிட்டு பாருங்கள் பேக் தட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ட்ரைனிங் பொறுமையாக அந்த கீழே மடிச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை உடனமாக விட்டுட்டு மேலே வந்து ஹைட்டு அந்த முன்னளவு பார்த்தா அந்த முன்கழுத்து என்னது இந்த கழுத்து தான் 2 இன்ச்சு எடுத்திருப்பேன் பாருங்கள். 2 இன்ச்சு இங்கே எடுத்திருப்பேன். அடுத்தது வந்து அந்த ஷோல்ட்ரு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அந்த ஷோல்ட்ரு வந்து எடுத்திருப்பேன்.
சொல்லி தந்துருப்பேன் 2.5 இன்ச்சு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங் ஆக முடியாதுக்கு, அப்புறம் அந்த ஆம்கோல் அளவு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் 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 ட்ரைனிங் மாதிரி இது. இப்போ இந்த பேப்பர் உங்களுக்கு வேஸ்ட் தான், ஒன்றும் நமக்கு வேண்டாம். இது இந்த பேப்பர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி பேப்பர்லேயே கட்டிங் கொஞ்சம் வெட்டி வெட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருங்க. அடுத்தது வந்து ஒரு வாரம் கழிஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி துணி எடுத்து அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ அதுக்கு விளக்க நான் இப்போ இதில் சொல்லி தரேன் பாருங்க. எதுக்குன்னா இப்போ நீங்கள் நம்ம இப்போ ஜாக்கெட்டை போட்டு வெட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பேப்பர் எடுத்துருக்கேன் நான். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் போகணுன்னா டெய்லர் கிளாஸ் போகணுன்னா நமக்கு இப்படி தான் சொல்லி தருவணும். இப்படி இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் எடுத்துகிட்டு இப்படி 4 மடக்கி இப்படி உங்களுக்கு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம யோசிக்க யாராக இருந்தாலும் அப்படி தான் இப்படி வச்சுட்டு இதுக்கு அளவுகள் எப்படி விடியது, இதுக்கு வந்து இந்த சைடு அடிக்கும்போது வந்து எத்தனை இன்ச்சு 1/4 இன்ச்சு விடணுமா, 1/2 இன்ச்சு விடணுமா, 1 இன்ச்சு விடணும். இப்போ நம்ம நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங்கில் இதே மாதிரி வெட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொஞ்சம் வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் புரியும். நம்ம வந்து இப்படி வரைஞ்சிருச்சு, அந்த அளவு தான் இது, இந்த சுற்றளவு, இந்த இடுப்பளவு அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சர்வீஸ் வர தொடங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை இப்படி உங்களுக்கு போட்டது. இப்போ வந்து பேக் தட்டு தான் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து அந்த ஃப்ரெண்டு தட்டு, இன்னொரு வீடியோ ஸ்லீவும் போடுது. ஏன்னா மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க மாதிரி வரோம். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி கழுத்து நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி மார்க் பண்ணுமா, இப்படி மார்க் பண்ணுமா, இப்படி மார்க் பண்ணோம். அதோட தான் தெரியும் உங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன அளவுகள் இருக்குது, எவ்வளோ இது வருது, கழுத்து எவ்வளோ வருது, இந்த ஷோல்ட்ரு, இந்த அட்டை இங்கே ஜாயின் பண்ணியதுக்கு, இந்த ஆம்கோல் அளவு இங்கே ஒரு 1.25 எடுக்கணும் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு இதில் வந்து கொஞ்சம் வராது. நீங்கள் இப்போ இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகிக்கலாம் நல்லா. இது வந்து சும்மா ஒரு அளவு தான் நான் வச்சுருக்கேன். இதே அளவுலேயே வெட்டி நம்ம இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நான் போடுவேன், அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கோங்க. 2 நாள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு கழுத்து பாருங்க, இப்போ ரவுண்டு ஷேப் பார்த்திலாம், இந்த 3 இன்ச்சு வெட்டினா அழகாக இப்படி வந்து இப்படி வரும். உங்களுக்கு இந்த கழுத்து வந்து விரிஞ்சு போகாது. இங்கே 3 தான் எடுத்துருக்கேன், இங்கே 2 தான் எடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு கழுத்து வந்து அழகாக வந்துடும். இப்போ இந்த பேப்பர் கட்டிங் வெட்டின பார்க்கலாம், இதுதான் அவங்க இப்போ அவங்க வந்து எப்படி பழகிச்சுன்னா இந்த பேப்பர் கட்டிங் நான் வந்து எங்கள் கிளாஸில் வந்து நான் இந்த பேப்பரில் தான் முதல்ல வரைஞ்சி இப்படி சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்போ தான் புரியும் அவங்களுக்கு எப்படி இந்த கழுத்து வரேன், இந்த ஷோல்டர் வரேன். அவங்க வந்து எப்படி பழகிச்சுன்னா அதை நான் இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இப்படியே நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த இப்படி ப்ளவுஸ் ஜாக்கெட்டை போட்டு அப்படியே வெட்டி பழகும்போது அவங்களுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து எதுவுமே தெரியலை. சும்மா அப்படியே வச்சு வெட்டுவோன்னு எடுப்பேன்னா அந்த வரைஞ்சி அவ்வளோதான் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த முன்னாடி டாட்டாக நான் 2வது வீடியோவில் போடுவேன் உங்களுக்கு. ஏன்னா மொத்தமாக சொன்னாலும் நமக்கு யாருக்காம கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அக்கா வீடியோ பாருங்கள். நான் என்னால் எவ்வளோ விளக்க முடியுமோ, நான் எப்படி வந்தேனோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டு நான் அப்படி தான் வந்தது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டது பழகிருக்கு. நான் எங்கள் ஊரில் தான் பழகுனது. அங்கே வந்து நான் சின்ன பிள்ளையில படிச்சுட்டு இருக்கும்போது தான் அது நான் பழகுனது. அப்புறம் அதை டச்சு விட்டு போச்சு. அப்புறம் மேரேஜை எடுத்து நமக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தொழிலில் நான் பிள்ளைங்க படிப்புக்காக மறுபடியும் இந்த தொழிலே வந்தேன். நான் வந்துட்டு தான் அப்புறம் வந்து கிராஸ் கட்டிங் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஊரில் வந்து ஃபுல்லாக கிராஸ் கட்டிங் தான் அதிகமாக போடினேன். எனக்கு கிராஸ் கட்டிங்னு என்னன்னே தெரியாது நான் பழகும் போதெல்லாம். இப்போ இங்கே ஃபுல்லாகவே கிராஸ் கட்டிங் தான் அதிகமாக வரான். ஒரு 35 வயசு 30 வயசுக்கு மேலே ஆனாலும் ஃபுல்லாக கிராஸ் கட்டிங் தான் கேட்குறேன். அதுக்காகவே எனக்கு ரொம்ப எப்படியாச்சும் இந்த கிராஸ் கட்டிங் அந்த எல்லாம் ரொம்ப அழகாக ஜாக்கெட் போட்டால் அப்படியே நீட்டாக இருக்கணும். முன்னாடியெல்லாம் எதுவுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். இப்போலாம் அப்படி கிடையாது. ஜாக்கெட் போட்டால் நீட்டாக இருக்கணும். இப்போ இந்த சுடிதாரை பாருங்கள், ஸ்டிச்சிங் நம்ம கடையில் பண்ணி நம்மளே போட்டாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா மாடல் வச்சு நான் வீடியோ நிறைய போடுது உங்களுக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் கட்டிங் வந்து வரைஞ்சிருக்கிறது இது வந்து நம்ம அசால்ட்டாக நினைக்கக்கூடாதுங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட்டாக தான் நமக்கு போகும். உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பொறுமையாக வந்து துணியில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த அளவுகள் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வெட்டி பழகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
சரி, அடுத்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்று நாளைக்கு வந்து நான் ஃப்ரெண்டு தட்டு போடுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பேக் தட்டு சொல்லித்தரேன். சின்னதாங்க, இதெல்லாம் ஒரு பெருசாகவே நம்ம எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு உங்களுக்கு புதுசாக பழகியவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் எப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வந்து இங்கே ஒரு சின்ன கீழே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஹைட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே வந்து அட்டத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விடுங்க. விட்டுட்டு அடுத்து இது வந்து முன்கழுத்து. இது வந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த முன்கழுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் இது வந்து முன்கழுத்து. இது வந்து ஷோல்டரு. அப்புறம் 1/2 இன்ச்சு நம்ம வந்து இங்கே ஸ்டிச்சிங்காக விட்டுருக்குது. அடுத்து வந்து இது வந்து அந்த ஆம்கோல் அளவு பாருங்கள், அந்த ஆம்கோல் அளவு. அப்புறம் இது ரெண்டு இதில் வந்து இந்த சுற்றளவு போட்டிருக்கேன் நான். அப்புறம் இடுப்பளவு. இவ்வளோதாங்க. முதல்ல ரொம்ப இது இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வந்து நல்லபடியாக ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். இந்த பேக் தட்டை வந்து நான் ஃப்ரெண்டு தட்டு கட்டிங் வரைவதற்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பேக் தட்டை வச்சு தான் ஃப்ரெண்டு தட்டு வந்து கட்டிங் வெட்டணும். அந்த பிள்ளை பண்ண மிஸ்டேக் என்னென்னா வந்து நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வராது, அந்த ஃப்ரெண்டு தட்டில் தான் வரேன். அதனால் இந்த தட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் தட்டு வச்சு தான் ஃப்ரெண்டு தட்டை வந்து கட்டிங் வெட்டணும். இந்த அளவுகளெல்லாம் வந்து நம்ம வரையணும்ல, அதுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யார் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.